நடிகர் சரத்குமார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்சி துவங்க தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாக நேற்று வைரலாக ஒரு தகவல் பரவுச்சு. இதனால ரஜினியோட ரசிகர்கள் சரத்குமாரோட உருவ பொம்மைகள் போன்றவற்றை எரிச்சு தங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ரஜினி தரப்பிலிருந்து ரசிகர்களுக்கு உருவ பொம்மை எரிப்பு அப்படின்னு சரத்குமாருக்கு எதிராக எந்த செயலையும் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு கோரிக்கையும் விடப்பட்டிருக்கு. அதனால கொஞ்சம் தங்களோட கோபத்தை அடக்குனாலும் ரஜினி ரசிகர்கள் சரத்குமார் மேல கடும் கோபத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் ஏன் அரசியல்ல வர்றதுக்கு ரஜினி தகுதியற்றவர் அப்படின்னு சொன்னதுக்கான காரணத்தை வெளியிட்டிருக்காரு சரத்குமார். மேலும் அவர் சொல்லும்போது, சமீபத்தில் நடந்த துக்ளக் பத்திரிகையோட பிரம்மாண்ட விழாவில் ரஜினி பேசினப்போ அரசியல்ல அசாதாரண சூழல் நிலவரதாக தெரிவிச்சாரு. இதுதான் சரத்குமாருக்கு கோபத்தை தூண்டினதாக சொல்லப்படுது. இதனாலதான் ரஜினி அரசியலுக்கு வர தகுதியற்றவர் அப்படிங்கிறது போல தான் கருத்து வெளியிட்டிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு. ரஜினி அரசியலுக்கு வர வேண்டாம் அப்படின்னு நான் நினைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரத்குமாரோட இந்த முன்னுக்கு பின்னான முரணான பேச்சு மேலும் குழப்பத்தை தான் உண்டு பண்ணுது. ரஜினி என்னோட தனிப்பட்ட நண்பர், ஆனா அவர் அரசியலுக்கு வந்தா அவரை நான் எதிர்த்து நிற்பேன். பீட்டா அமைப்பில் இருக்கும் வெளிமாநில நடிகர் நடிகைகளுக்கு தமிழ் கலாச்சாரம் பத்தின அறிவே கிடையாது, ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பேச அவங்களுக்கு உரிமையும் கிடையாது, இப்படியாக முன்னால சரத்குமார் தெரிவிச்சிருந்தார். இப்போ ஜல்லிக்கட்டு பற்றி தான் இப்போ நடக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். இது என்ன ஒரு விளையாட்டு தானே. இது ட்விட்டரில் வந்து ஒரு ஜோக்காக ஒரு சொன்ன விஷயம், வாட் இஸ் ஜல்லிக்கட்டுன்னு. இன்னைக்கு மத்தியிலிருந்து நீ வாழ்வதற்கே தகுதியற்றவன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தமிழன் இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கான். ஆனால் நாங்கள் இனிமேல் பணிவோடி யார்ட்டையும் கேட்குறதா இல்லை, அடித்து தான் கேட்போம். அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இனிமேல் ஏன் நான் உச்சநீதிமன்ற நீதிபதிகிட்ட பணிவோடு கேட்கலன்னா, அவர் எங்ககிட்ட கனிவோடு நடந்துக்கிறல, அதனால நான் அவர்கிட்ட பணிவோடு கேட்க முடியாது. ரொம்ப ஏளனமாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார், நீங்கள் வந்து மாடு பிடிக்கிறீங்களே, வேணா சிங்கத்தோட விளையாடி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மட்டும் அனுமதி கொடு, காட்டுக்குள்ளே போகிறோம், பிடிக்கிறோம், எடுத்துகிட்டு வர்றோம், ஒரு வருஷம் கழித்து வந்து பாரு, நாங்கள் நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே காரில் ஏற்றிட்டு வருவோம். அதை திரைத்துறையில் நான் இருக்கிறது வரைக்கும் இனிமேல் என்னுடைய திரைப்படம் என்பது என்னுடைய மக்களை பற்றியது, என்னுடைய மண்ணை பற்றியது, என்னுடைய மக்களுக்கானது தான்.